ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to hide or unhide columns and rows in MS Excel. எப்படி ஒரு ரோவை எப்படி ஹைட் பண்றது, எப்படி ஒரு காலத்தை ஹைட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டீட்டெயிலா தெரியாதவங்க இதை பாருங்க. என்னோட வீடியோ கண்டினியூவா பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னா VS Techங்கிற ஐக்கானில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியும். எக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸலில் ஏதாவது டவுட் கிளியர் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி எப்படி ஒரு காலத்தை ஹைட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எந்த காலம் ஹைட் பண்ணுமோ அந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ எனக்கு ஹைட் பண்ணணும் அப்படின்னா இந்த காலத்தை செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈங்கிற காலம் நான் ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை இந்த இடத்துல வச்சு டபுள் யாரோ மார்க் மாதிரி வரும், கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த காலம் செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஹைடுன்னு இருக்கும், கொடுத்தீங்கன்னா அந்த காலம் ஹைட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஈங்கிற காலம் ஹைட் ஆயிருக்கு. சிக்கு அப்புறம் எஃப் இருக்கு, உள்ள இருக்கு. ஓகேங்களா, இப்போ ஒரு காலம் ஹைட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு மோர் தென் 2 காலம்ஸ் 3 காலம்ஸ் ஹைட் பண்ணணும்னா இப்போ இதுக்கு செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா மவுஸ்ல அப்படியே கிளிக்னா இப்போ 3 காலம் செலக்ட் பண்ணிட்டீங்க. இந்த 3 காலமும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அதே மாதிரி ஹைட் பண்ணீங்கன்னா ஹைட் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ எனக்கு அன்ஹைடு பண்ணணும்னா இந்த ஏரியாக்குள்ள சிக்கு அப்புறம் ஐ இருக்கு, இந்த ஏரியாக்குள்ள ஹைட் ஆகிருக்கு. அதை அன்ஹைட் பண்ணணும்னா செலக்ட் பண்ணிட்டு அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, அன்ஹைடுன்னு கொடுங்க. இப்போ அந்த காலம் நம்ம ஹைட் பண்ண காலம்ஸ் அன்ஹைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்க வரிசை ABCDFH வரலையும் இருக்கு. ஓகேங்களா, இதுதான் இதே மாதிரி தான் நம்மளால ரோஸும் ஹைடு அன்ஹைடு பண்ண முடியும். இப்போ நான் ஒரு ரோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரோ செலக்ட் பண்ணிட்டு ஹைடு ரைட் கிளிக் பண்ணி ஹைடு கொடுத்தீங்கன்னா அந்த ரோ செலக்டட் ரோஸ் ஹைட் ஆகிடும். அன்ஹைடுங்கிறது என்னன்னா இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அன்ஹைடு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ மோர் தென் 2 ரோஸ்னா ஷிஃப்ட் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்க. அப்படி கண்டினியூஸாக செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த செலக்டட் ரோஸ் ஹைட் ஆகிடும். இப்போ 7லேருந்து 16 வரையிலையும் ஹைட் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஹைடு அன்ஹைடு கொடுத்தேன்னா ஹைடு பண்ணிட்டேன். இப்போ அன்ஹைடு பண்ணால் பாருங்க 6க்கு அப்புறம் 17 இருக்கு. இப்போ இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைடு கொடுத்தீங்கன்னா அன்ஹைட் ஆகிடும். இப்படி தான் ரோஸ் பண்ண முடியும். இப்போ ரேண்டமாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த காலம் பி காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன், இ காலம். அதுக்கப்புறம் ஹெச்சுக்கு செலக்ட் பண்ணா கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு ஹெச் ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 2 காலம் செலக்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு டார்க்காக தெரியுதுங்களா? இன்னும் எந்த காலம் வேணும்? இப்போ எல் வேணும்னா எல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் தென் எத்தனை காலம் வேணுமோ ரேண்டமாக வேணும்னா கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிக்கணும். கண்டினியூ வேணால் ஷிஃப்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள போயிடுங்க. செலக்டட் ஏரியாக்குள்ள போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, ஹைடுன்னு இருக்கு. இப்போ பண்ணா டோட்டலா அந்த 4 காலம்ஸ் சேம் டைம் ஹைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது மாதிரி அண்டு கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு அண்டு ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ ஹைட் அன்ஹைடு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரோஸும் அதே மாதிரி தான். இப்போ ரேண்டமா செலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு 15, 16, 20 இப்படி செலக்ட் பண்ணுங்க. ஒரு 4 ரோ எவ்வளோ ரோஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. அந்த ஏரியாக்குள்ள போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, அன்ஹைடு ஹைடு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இங்க ரோஸ் பார்த்தீங்கன்னா ரோ நேம்ஸ் தப்பா இருக்கு. 9க்கு அப்புறம் 10, 11, 12 இந்த மாதிரி ஹைடான ரோஸ் உள்ள இருக்குது. உள்ள ஹைட் ஆயிடும் உங்களுக்கு. இந்த சேம் மெத்தடு தான். ஓகேங்களா, இங்க 14க்கு அப்புறம் 16 இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம எந்தெந்த ஏரியா இங்க பாத்தீங்கன்னா 21, 24 இந்த மாதிரி 18க்கு அப்புறம் 20 இருக்கு. இதெல்லாம் ஹைடான ஏரியா. இப்போ அன்ஹைடு பண்ணா நீங்க இந்த மாதிரி ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிட்டு அன்ஹைடு கொடுத்துட்டீங்கன்னா கூட ஓகேங்களா, அந்த என்டைய ரோ செலக்ட் பண்ணிட்டு கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு மெத்தடு. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடு ஒரு டிப்ஸ் என்னன்னா இந்த இடத்துல இதே மாதிரி இப்போ இந்த காலம் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் போங்க. இந்த டேப்ல ஹோம் டேப்ல ஃபார்மேட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹைடு அன்ஹைடுன்னு இருக்கும். ஹைடு ரோஸா காலம்ஸான்னு கேட்கும். இப்போ ஹைடு காலம்ஸ்னா அது ஹைட் ஆயிடுது. அதே மாதிரி அன்ஹைடு பண்ணணும்னா இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க ஃபார்மேட் போங்க. ஹோம்ல ஃபார்மேட்ல அன்ஹைடு இருக்கு, காலம்ஸ் ஹைடு காலம்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஹைட் ஆயிடும், அன்ஹைடுனா அன்ஹைட் ஆயிடும். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி தான் காலமும் உங்களுக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஃபார்மட்ஸில் போயிட்டு அதே மாதிரி ஹைடு அன்ஹைடு ரோஸ் கொடுங்க. ஹைடு ரோஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த காலம் ஹைட் ஆயிடுச்சு. இப்போ அன்ஹைடு பண்ணோம்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த ஏரியாவை. 5க்கு அப்புறம் 13 இருக்கா. இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்கலாம் போகலாம். இல்லைன்னா ஃபார்மட்ல போயிட்டு இங்கே அன்ஹைட் ஆனது எல்லாமே ஹைட் ஆயிடுச்சு. ஹைட் ஆகணும்னா அதே மாதிரி தான். ஹைட் அன்ஹைடு சேம் மெத்தடு தான். ஓகேங்களா. ஃபார்மட் செல்ஸில் போயிட்டு அன்ஹைடு கிளிக் பண்ணிங்கன்னா அன்ஹைடு ரோஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அன்ஹைடு ரோஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹைடான ரோஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா. இதை மாதிரி தான். இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் பண்ணுறதுக்கு Ctrl+9 கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு 9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த செலக்டட் ரோஸ் வந்து ஹைட் ஆகிடும். இப்போ நான் இந்த ரோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ Ctrl+9 ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த ரோ வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இது மாதிரியும் ஹைட் பண்ணுறதுக்கு மோர் தென் 2 காலம்ஸ் ஹைட் பண்ணணும்னா Ctrl+9 ஹைட் ஆகிடும். ஓகேங்களா. இது மாதிரி ஹைட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+9. ஓகேங்களா. Ctrl+9 ஃபார் ஹைட் த ரோஸ். ஓகேங்களா. ஹைட் த ரோஸுக்கு வந்து Ctrl+9 யூஸ் ஆகுது.